In a family, a couple has a daughter and son. So coupleனா என்னது? ஒரு ஃபாதர் அண்ட் மதர் தான் நம்ம கப்புள் அப்படின்னு சொல்லுவோம். டாட்டர் அண்ட் சன். அப்போ டோட்டலா 4 பேர் இருக்காங்க. The age of the age of the mother is 3 times that of his son, and the age of daughter is 50% of his father. The husband is 9 years younger to her wife, and the sister is 7 years older than his brother. Find the age of the daughter. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 4 பேர் வீட்ல இருக்காங்க. அத நம்ம எழுதிக்கலாம். சோ என்னது? ஃபாதர், ஃபாதர், மதர், டாட்டர், சன். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? "த ஏஜ் ஆஃப் மதர் இஸ் 3 டைம்ஸ் ஆஃப் தட் ஆஃப் ஹிஸ் சன்." இப்போ நம்ம லெட் டேக் சன்னோட ஏஜ் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ சன்னோட ஏஜ் எக்ஸ்ன்னா, சன்னோட ஏஜ் நமக்கு எக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? 3 டைம்ஸ் ஆஃப் தட் ஆஃப் சன். அப்போ மதரோட ஏஜ் என்னவா இருக்கும் அப்டின்னா 3x. பாத்தீங்கன்னா, மதரோட ஏஜ் தான் அதிகமா இருக்கும். சன்னோட ஏஜ் எக்ஸ் போட்டுட்டு 3x போடக்கூடாது. சன் ஏஜ விட மதரோட ஏஜ் 3 தடவ 3 டைம் 3 டைம்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அப்புறமா தென் த ஏஜ் ஆஃப் டாட்டர் இஸ் 50% ஆஃப் ஹிஸ் ஃபாதர். நெக்ஸ்ட் த ஹஸ்பண்ட் இஸ் 9 இயர்ஸ் யங்கர் டு ஹர் வைஃப். இப்போ ஹஸ்பண்டோட ஏஜ்னா 9 இயர்ஸ் யங்கர். எப்படி சொல்லியிருக்காங்க? அவங்க அம்மாவ விட அவங்க அப்பா, அதாவது அவங்க அம்மாவோட ஏஜ் 3x. அவங்க அப்பாவோட ஏஜ் அத விட 9 வயசு கம்மி. சரியா? 9 இயர்ஸ் யங்கர் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்றோம்? சப்ட்ராக்ட் பண்றோம். 9 இயர்ஸ் யங்கர். நெக்ஸ்ட் லாஸ்ட்டா நம்ம என்ன பண்றோம்? 50%. எதோட 50%? அண்ட் த ஏஜ் ஆஃப் டாட்டர் இஸ் 50% ஆஃப் ஹிஸ் ஃபாதர். ஆஃப் ஹர் ஃபாதர் வந்திருக்கணும். இப்போ டாட்டரோட ஏஜ் என்னது? 50%னா என்னது? 50/100 ஆஃப் ஃபாதர். ஃபாதரோட ஏஜ்ல 50/100, அதாவது பாதி ஏஜ் தான் அவங்க டாட்டர் இருக்காங்க. கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பார்க்கலாம். சன்னோட ஏஜ் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, மதரோட ஏஜ் என்னது பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு டாட்டர் ஏஜ் குடுத்துருக்காங்க. டாட்டர் வந்து ஃபாதர டிபெண்ட் பண்ணி குடுத்துருக்காங்க. அப்போ ஃபாதரோட ஏஜ் நம்ப போட்டுர்றோம். த ஹஸ்பண்ட் இஸ் 9 இயர்ஸ். அப்போ ஃபாதர் ஏஜ் என்னன்னா 9 இயர்ஸ் யங்கர் தென் மதர். சரியா? நெக்ஸ்ட் லாஸ்ட்டா இருக்கிற இதுல தான் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறோம். த சிஸ்டர்னா என்னது? டாட்டர். டாட்டர் அண்ட் சன். பிரதர் அண்ட் சிஸ்டர். ஓகேவா? த சிஸ்டர் இஸ் 7 இயர்ஸ் ஓல்டர் தேன் ஹிஸ் பிரதர். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ டாட்டரோட ஏஜ் பாருங்க. நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம் இத. 1 டைம்ஸ், 2 டைம்ஸ் போடலாமா? இப்போ டாட்டரோட ஏஜ் என்னவா இருக்கும்? 1/2 ஆஃப் 3x மைனஸ் 9 இருக்கும். ஓகேவா? நவ் ஃபைனலா நம்ப ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றோம். என்ன ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றோம் அப்டின்னா, த சிஸ்டர் இஸ் 7 இயர்ஸ் ஓல்டர் தேன் ஹிஸ் பிரதர். சோ இதுல நம்ம முக்கியமா பார்க்கணும். சிஸ்டர், பிரதர். இதுல யார் பெரியவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிஸ்டர் தான் பெரியவங்க. யார விட பெரியவங்க? பிரதர விட பெரியவங்க. அப்ப என்ன பண்ணணும்? சிஸ்டரோட ஏஜ் அப்படின்னா என்னது? சிஸ்டர் இஸ் நத்திங் பட் டாட்டர். இவங்க பிரதர். சோ இவங்க வந்து வைஃப். அதே நமக்கு வேற வேற இதுல குடுத்துருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட். இப்போ சிஸ்டரோட ஏஜ் என்னன்னு பார்த்தோம்னா, 1/2 ஆஃப் 3x மைனஸ் 9. ஸோ சிஸ்டர் எப்படின்னா, சன்ன விட 7 வயசு பெரியவங்க. இதுல நெறைய தப்பு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வாட் இஸ் ராங் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிளஸ் இங்க ஆட் பண்ணிடுவோம். ஸோ 1/2 ஆஃப் 3x மைனஸ் 9 பிளஸ் 7 சொல்லிட்டு இங்க ஆட் பண்ணிடுவோம். அது அது வந்து நம்மளுடைய இது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆ டாட்டரோட ஏஜ் 15ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிரதரோட ஏஜ் சன்னோட ஏஜ் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, 8 பிளஸ் 7. சரியா? 7 இயர்ஸ் ஓல்டர். டாட்டர் தான் பெரியவங்க. அப்ப பெரியவங்கன்னா என்னது? சின்னவங்க வயசுலனா நம்ப ஆட் பண்ணணும். இந்த மாதிரி பிளஸ் 7 ஓகே. 7 இயர்ஸ் ஓல்டர் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓல்டர்னா நம்ம டாட்டர் கிட்ட பிளஸ் 7 ஆட் பண்ணணும் கிடையாது. சரியா? பிரதர் தான் சின்னவங்க. அவங்க அவங்க கூட 7 வயசு ஆட் பண்ணா தான் நமக்கு டாட்டரோட ஏஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா, அவ்வளோதான். நமக்கு நார்மல் அல்ஜிப்ரிக் கால்குலேஷன். இதுக்கு மேல நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்?
3x minus 9 equal to இந்த 2 இங்க கொண்டு போறேன் 2 into x plus 7. ஓகேவா? 3x minus 9 equal to 2x. 2x plus 14. இப்போ இந்த 2x இங்க கொண்டு வரேன் 3x minus 2x equal to 14 plus 9. So 14 இங்க இருக்கு plus 9 இந்த பக்கம் வந்தா minus 9 வந்துரும். அடுத்ததா x equals to 14 plus 9 is 23. Right? xன்றது நம்ம யாரோட ஏஜா எடுத்திருக்கோம்? x is the age of sun. So சன்னோட ஏஜ் என்னன்னு பார்த்தோம்னா 23. நமக்கு யாரோட ஏஜ் கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் டாட்டர் கேட்டிருக்காங்க. தட் இஸ் சிஸ்டரோட ஏஜ் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸை வந்து இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ டு ஃபைண்ட் டாட்டர் ஏஜ், ஸோ வி ஹாவ் டு சப்ஸ்டியூட் 1/2 3x minus 9. இப்போ half of 3 into x is 23 minus 9. That is equal to 1/2 into 3 to 6, 69 minus 9. So 69 minus 9 is equal to half of 60. That is finally daughter age is 30 years. The age of daughter is 30 years. Okay, well, the answer is 30. Age of daughter. This is 30.